சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு நள்ளிரவு 1 மணி முதல் காலை 9 மணி வரை 105 பேருந்துகள் தென் மாவட்டங்களில் இருந்து வந்துள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த நள்ளிரவு நேரத்திலிருந்து காலை நேரம் வரைக்கும் 105 பேருந்துகள் தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவலை நாம பார்க்கிறோம். வழக்கமாக இந்த எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல். வணக்கம். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கிளாம்பாக்கம் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது இங்க வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுவதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நள்ளிரவு 1 மணியிலிருந்து தற்போது 9 மணி வரை 105 பேருந்துகள் தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பதாகவும், அதே போல தென் மாவட்டங்களுக்கு 20 பேருந்துகள் வரை இயக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வழக்கம் போல இந்த பேருந்துகளுடைய வருகையும் அதே போல புறப்பாடும் இருக்கும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகளானது இயக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் இங்கே வருகை தர குறைவாகவே காணப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த பேருந்துகள் சீரான இடைவெளியில் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல இன்றைக்கு 265 பேருந்துகளையும் அவர்கள் இயக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல பொங்கல் சிறப்பு பேருந்துகளையும் அவர்கள் இயக்க இருக்கிறார்கள். இது குறித்து இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் கேட்கின்ற போது அது இன்று வழக்கமான எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் இயக்கப்படும், அதற்காக தயார் நிலையில் அனைவரும் உள்ளோம் என இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பேருந்து சிறப்பு பேருந்துகளும் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று மாலை முதல் செல்ல உள்ளன. நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.